இருக்கிறாங்க, மெம்பர் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறோம். 2 வருஷமா இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்காங்களே தவிர யாரும் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு உங்கள்கிட்ட கேட்டதில்லை. ஓட்டு போடும்போது வருவாங்க, நீங்க ஓட்டு போடுவீங்க, அதோடு சரி. இந்த தெருவு இப்படி இருக்கேன்னு என்னைக்காவது இந்த மாத்தணுமே என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? இந்த வீடு வாசலாம் இப்படி இருக்கேன், இந்த தெருவு இப்படி இருக்கேன், இதெல்லாம் மாத்தணுமே, இந்த ரோடு வேணுமே, நம்மளுக்கு வசதியோட எல்லா தெருவையும் போய் பாத்துறீங்களா? ஊர் தெருவெல்லாம் போய் பாத்துருக்கீங்களா? இப்படி எல்லா வசதியோட இருக்குல்ல, நமக்கு ஏன் இது கிடைக்கல? நமக்கு ஏன் இது கிடைக்கலன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? என்னைக்குமே கிடைக்காது. ஏன்னாக்கா நம்ம ஓட்டு போடுவோம், இங்க இருந்து வருவோம், என்ன யாராவது மெம்பர் ஏதாவது செய்ய சொன்னா அதோட சரி, நம்மளுக்கு வேற என்ன பண்ணணும்னு எதுவுமே தெரியாது. நாங்க ஏதாவது ஒரு மீட்டிங் இல்லை எங்க அதாவது எங்க கட்சிக்குள்ள வாங்க, எங்களோட சேர்ந்து இருங்க, இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் நீங்களும் வர்றதில்லை. நான் பலமுறை இங்க உள்ள பசங்க கிட்ட சொல்லி பார்த்துட்டேன், வந்து பேசுங்கப்பா, நாங்க என்ன பண்றோங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நான் இன்னைக்கு இதோட முடிஞ்சிடாது. இன்னும் அடுத்தடுத்த தலைமுறை இன்னும் 10 வருஷம் கழிச்சும் பார்த்தீங்கன்னா அப்பயும் நம்ம போராடிட்டு தான் இருக்கணும். ஏன்னா நமக்கு வசதி எவனும் பண்ணி கொடுக்க மாட்டான். நாமளே ஒரு பிரசிடண்ட் ஆனா கூட நமக்கு உள்ள வசதியை பண்ணிக்க முடியாது. ஏன்னா இங்க அதிகாரங்கிறது சாதியா தான் இருக்குது. சாதி தான் இங்க அதிகாரமா இருக்குது. நாம இங்க போய் பிரசிடண்ட்ல உட்கார்ந்தா கூட நாளைக்கு நான் பிரசிடண்ட்ல போய் உட்காந்தா எந்த அளவுக்கு ஒரு ரோடு போட்டுக்க முடியும்னா முடியாது. ஏன்னா எவன் இங்க என்ன சொல்றானோ அவன் செய்யற மாதிரி தான், அவனுக்கு தகுந்த மாதிரி தான் இங்க எவன் சாதியில உயர்ந்தானா ஆதிக்கமா இருக்கானோ அவன் தான் அவனோட இதை பயன்படுத்திக்கிறான். அவன் தான் அவன் ஏரியா பார்த்தீங்கன்னா நீட்டா இருக்கும், எல்லாமே செஞ்சுக்குவாங்க. நம்ம ஏரியா பார்த்தாக்க இன்னமும் அப்படிதான் இருக்கும். ஏன் நீங்க வாங்க, இந்த கட்சிக்குள்ள வாங்க, மீட்டிங்க்கு வாங்க, இல்லை இதுக்கெல்லாம் வாங்கன்னு நான் ஏங்க அடிக்கடி உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னா, இதெல்லாம் வெளியில வந்து நீங்க வெளியில வந்து பேசும்போதோ இல்லை பார்த்தா வெளியில வந்து நீங்க இருக்கும்போது தான் தெரியும் என்ன நடக்குதுன்னு. இல்லாட்டினா இங்க உள்ள பசங்களும் சரி, இன்னும் 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இங்க உள்ள பசங்க அப்படியே தான் இருப்பாங்க. வேலைக்கு போவாங்க, சாப்பிடுவாங்க, சம்பாதிப்பாங்க, அதோட இருந்துருவாங்க. எந்த காலத்திலையும் உங்களால ஒரு ரோடு போட்டுக்க முடியாது. நீங்க எல்லாம் ஒரு அமைப்புக்குள்ள, நாங்க ஒரு கட்சி விடுதலை சிறுத்தை அப்படிங்கிற ஒரு கட்சிக்குள்ள இருந்து வந்திருக்கிறோம். இந்த கட்சியில இந்த மாதிரி ஒரு அமைப்பா ஒரு 10 பேரை சேர்ந்து நீங்க போய் மறியல் பண்ணி நீங்க போய் உட்காந்து மறியல் பண்ணிட முடியுமா? ஏதாவது உங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னு போய் ரோட்ல போய் உட்காந்து மறியல் பண்ணிடுவீங்களா? பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க. ஆனா எங்க கட்சி வழியா போனீங்கன்னா அப்படி யாரும் எங்களை தூக்கி விடுறா, உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. எங்கேயா இருந்தாலும் ஒரு கட்சிக்குள்ளேயோ ஒரு அமைப்புக்குள்ளேயோ நீங்க இருக்கும்போது உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. தனித்தனியா அப்படி ஒரு வீடா இருந்தாக்கா இன்னும் 50 வருஷம் கழிச்சு இந்த வீடெல்லாம் பார்த்தாம அப்படியே தான் இருக்கும். இங்க உள்ள பசங்களுக்கு அப்படி ஒரு எண்ணமே வரல, இந்த தெருவு இப்படி இருக்கே, இதை மாத்தணுமே, இல்ல ஒரு ரோடு வேணுமே, நமக்கு ஒரு இது வேணுமே, நம்ம வீடெல்லாம் இப்படி மாத்தணுமே, எந்த இதுவுமே இல்லை. ஏதோ அன்னைக்கு வேலைக்கு போறோமா, சம்பாதிக்கிறோமா, சாப்பிட்டோமா, அதோட சரி. பல டைம் நான் வந்து சொல்லி பார்த்துட்டேன். இந்த பேப்பர், அந்த ஆதார் பேப்பரை அந்த பட்டா கொடுக்குறாங்க இல்லையா கோயில் இடத்துல, ஒரு 10 டைம் இங்க உள்ள பசங்க கிட்ட பேப்பரை கொண்டாந்து கொடுங்கப்பா சொல்லி பார்த்துட்டேன். அது வந்து யாருமே கேட்கவே இல்லை. ஏன்னா அன்னைக்கு வேலைக்கு போறாங்க, அதோட இருந்துடுறாங்க. இன்னைக்கு கொடுக்கல, நம்ம செய்ய போறோம், எல்லாமே சொல்றோம், எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் நம்ம செய்ய போறோம். ஆனா நீங்க வந்து எங்க கட்சி இதெல்லாம் இன்னைக்கு அண்ணன் பாத்தீங்கன்னாக்கா கடந்த 3 மாசமா இதே வேலை தான். எனக்கு இந்த ஃபைலை ரெடி பண்றது, கோயிலுக்கு அழைச்சிட்டு போறது, கோயில்ல இந்த ஒவ்வொரு பேப்பர் ரெடி பண்றதுக்கான காசு ஒரு பைசா, ஏதாவது ஒரு பைசா நீங்க உங்கள்ட்ட ஏதாவது கேட்டிருக்காங்களா? இந்த பேப்பர் வந்து இந்த பேப்பர் ரெடி பண்றதுக்கே ஒரு அமௌண்ட் வரும். ஆனா யாரும் எதையும் கேட்டதில்லை. உங்களுக்காக நாங்க பண்ணி கொடுக்குறோம். நீங்க வந்து என்ன பண்ணணும்னாக்கா எதுவும் பண்ண வேண்டியதில்லை. நாங்க ஒரு கட்சியா இருக்கிறோம், நாங்க ஒரு அமைப்பு, ஒரு கூட்டமோ எது சொன்னாலும் நீங்க வந்து கலந்துக்கணும். நீங்க எந்த கட்சியில போயிருந்தாலும் நீங்க வந்து கொடி பிடிக்கிறதுக்கும் உப்போசம் போறதுக்கு தான் இருப்பீங்க. இல்ல கட்சியில எல்லாம் இருக்கிறீங்க, ஆனா சொன்னா ஒரு செயலை சொன்னாக்க இங்க உள்ள பசங்க யாரும் வர்றாங்களா, தம்பி நாளைக்கு கூட்டம் பண்ணா ரைட் போயிட்டே இருக்கிறாங்க. எந்த ஒரு செய்தியுமே காதுல வாங்குறது, அப்படியே போயிடுறாங்க. எல்லாருமே அன்னைக்கு வேலைக்கு சம்பாரிச்சமா சாப்பிட்டோமா அந்த ஒரு எண்ணத்திலுமே தான் இருக்கிறாங்களே தவிர ஏதோ ஒரு நாங்க வந்து இப்போ இவ்வளவு பேர் இருக்கிறோம்னாக்கா அண்ணனுக்கு வந்து கடந்த 3 மாசமா இது வந்து இந்த ஃபைல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு என்ன வேலை வெட்டி இல்லாம இருக்கு, அவருக்குன்னு குடும்பம் இருக்குல்ல, அதை யோசிக்காம நம்ம இருக்கிறதுக்குள்ளே இதெல்லாம் எவ்வளவு முடியுமோ அதை அவளே பண்ணி வச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள தான். அதனால வந்து இந்த கட்சி இப்படி இருக்கு அப்படின்னாக்கா நாங்க கட்சிக்குள்ள நீங்க இப்ப கட்சிக்குள்ள தான் இருக்கிறீங்க. ஆனா எந்த ஒரு செயலா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நீங்க ஏதாவது ஒரு இதா வந்துருங்க. நாங்க ஒரு மீட்டிங்கோ கூட்டமோ எதுவா இருந்தாலும் மறந்துடாம வந்துருங்க. அலட்சியப்படுத்தாதீங்க. நான் ஏதாவது ஒரு செய்தி சொன்னோம்னா அலட்சியப்படுத்தாதீங்க. எதுவா இருந்தாலும் அலட்சியப்படுத்தாம செய்தி உங்களுக்கு ஏதாவது வேணும்னாலும் கேளுங்க. அதாவது வந்து இதெல்லாம் மாத்தி கொடுங்கன்னு கேளுங்க. இந்த ரோடு எங்களுக்கு வேணும், இந்த இங்க உள்ள வீடெல்லாம் மாத்தணும், இதை உள்ள அமைப்பை இங்க உள்ள இது எல்லாத்தையுமே மாத்தணும், நாங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அதை கேளுங்க. கண்டிப்பா செஞ்சு கொடுங்க. நாங்க எப்பவும் உங்களுக்காக இருக்கிறோம், எப்பவுமே உங்களுக்காக இருக்கிறோம். நான் இதை வந்து உங்க பேர்ல குற்றமா சொல்லல. நாம இயல்பாவே நம்ம இப்படிதான் இருக்கிறோம், எப்பவுமே இப்படிதான் இருக்கிறோம். அப்படியே இருந்து பழகிட்டோம். அது வந்து நம்மளுக்கு இனிமே மாத்திக்கணும். இதை மாத்தி நம்ம ஒரு இதா வரணும். எதுவா இருந்தாலும் இந்த அக்காவோ 2 பேர் போய் அண்ணன்ட்ட போய் கேட்டதுனாலதான் நீங்க உங்களுக்கு இந்த இது கிடைச்சிருக்கு. கேட்கல ஏதோ இருந்தாங்க அப்ப அவங்களும் கண்டுக்காம இருந்திருந்தா நீங்க கண்டிப்பா இது என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது, எதுவுமே தெரியாது. அதனால என்ன விஷயமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் வந்து கேளுங்க, செய்யுங்க.
எதுவா இருந்தாலும் நீங்களும் போய் பேசுங்க. அதிகாரிகளை பார்த்து பேசக்கூடிய அதிகாரிகளை நீங்களே பார்த்து பேசுங்க. எந்த அதிகாரியா இருந்த விஓவை பார்த்து பேசுங்க. எல்லாரையுமே சந்திச்சு நீங்க எங்க கூட வர்றானா ஒருத்தன் வர்றானா பேசுங்க. அப்படி உள்ள நம்ம பிள்ளையோடையும் அந்த மாதிரி வளங்க. எதுவுமே தெரியாம சம்பாரிச்சாம சாப்பிட்டா அப்படி வளர்க்காதீங்க. இன்னைக்கு என்னாக்கா அண்ணன் போய் ஒரு அதிகாரியை பார்த்து பேசக்கூடிய திறமை இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இது கிடைக்குது. நம்ம அடுத்த வர்ற பிள்ளைகளும் அப்படிதான் திறமையா வளரணும். 4 அதிகாரிகளை பார்த்து நம்ம பிள்ளைங்க பேசணும். யாரை வேணாலும், அது போலீஸா இருந்தாலும் சரி, தாசில்தாரா இருந்தாலும், யாரை பார்த்து பேசக்கூடிய திறமை உள்ள, ஏதோ சம்பாரிச்சோம் கல்யாணம் பண்ணிட்டோம் அடுத்து அப்படியே போயிட்டே இருந்தா அப்படியே தான் போயிட்டே இருப்போம். பிள்ளையும் அறிவா வளருமானா அதுக்கு இருக்காது. பிள்ளையும் அறிவா இருக்கிற போதுதான் நம்ம இந்த மாதிரி அண்ணன் மாதிரியான அறிவா நம்ம போய் சந்திச்சு பேசக்கூடிய ஆற்றல் உள்ள பிள்ளைகளா இருந்தாதான் அடுத்த தலைமுறை வந்து பாதுகாப்பா இருக்கும். இங்க உள்ள வசதியெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். இல்ல அப்படின்னா எப்பவும் போல சம்பாரிச்சோமா சாப்பிட்டோமா நம்ம அடுத்து வர பிள்ளைகள் நம்ம எப்படி இருந்தோமோ அடுத்த பிள்ளைகளும் அப்படியே தான் இருக்கும். படிக்கிறதுங்கிறது எதுக்காகனாக்கா வேலை வாய்ப்புக்காக மட்டும் படிக்கிறது கிடையாது. இது மாதிரியான இதுக்காக நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கும் நம்மளோட வசதியை பெருக்கிக்கிறதுக்காக தான் படிக்கிறது. ஏதோ இருந்தோ போனோன்னு இருந்துடாம அடுத்து வர்றது எல்லாத்தையுமே நம்ம பிள்ளைகளை எல்லாம் நீங்க இப்போ ஏதாவது மீட்டிங்னா கட்சி மீட்டிங்னா பயப்படாம அனுப்புங்க. நாங்க உங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் பாதுகாப்பு. அதுல எல்லாம் ஒண்ணு இது இல்லை. அந்த பிள்ளைங்க வந்து தெரிஞ்சாதான் அமைப்புனா என்னன்னு தெரியும், அடுத்த ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு தெரியும். அவன் வந்து 4 பேரோட பேசுவான். எதுவுமே தெரியாம சம்பாரிச்சானா சாப்பிட்டானா அப்படி இருந்தானா அப்படியே அடுத்த அவன் பிள்ளைகளையும் அப்படிதான் வளர்ப்பான். அது மாதிரி வளர்க்காதீங்க. இங்க உள்ள குழந்தைங்களை எதுவா இருந்தாலும் நல்ல பேசக்கூடிய அதிகாரிகளை சந்திச்சு பேசக்கூடிய ஆற்றல் உள்ள குழந்தைங்களா வளருங்க. எந்த அதிகாரியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, அவன் எந்த இடத்துக்கு போனாலும் அவனோட பிரச்சனை அவன் தீர்த்துக்கிற மாதிரி அப்படி ஒரு திறமை அறிவான பிள்ளைகளை வளர்க்கணும். ஏதோ சம்பாரிச்சோமா என்ன வேலைனாலும் நம்ம யார் வேணாலும் எங்க வேலை பார்த்தாலும் நம்மளுக்கு சோறு காசு கிடைச்சிரும், சம்பாரிச்சு சாப்பிட்டுலாம் இருந்துடலாம். ஆனா நம்மளோட பிரச்சனைகளை தீர்த்துக்கிறணும் அப்படின்னா இது மாதிரியான ஒரு திறமை வேணும். அதுக்கு நம்ம குழந்தைகளை வளர்ப்படுத்தணும். அதுக்கு நீங்க கட்சிக்குள்ள மட்டும் வர வேணாம். கட்சி ஏதோ இருக்குது ரைட்டு, ஆனா அதை தாண்டி நாங்க ஏதாவது சொன்னாக்க நீங்க போய் கேளுங்க. கட்சிக்குள்ள ஏதாவது நாளைக்கு ஒரு போராட்டம்னா கண்டிப்பா வாங்க. இதுல யாரும் கலந்துக்கோங்க, எல்லாத்துலயும் கலந்துக்கோங்க. அதுதான் நான் சொல்றேன். ஆமா.